ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்டன் தமிழச்சி டெய்சி. இந்த வீடியோவில் கீரை புட்டு செய்யலாமா? வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் அவிச்ச கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அப்போ பின்பக்கத்தால் தான் நான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அளவான உப்பை நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் அந்த உப்பை. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான சுடு தண்ணி, இதுக்கும் எவ்வளோ ஆண்டு நான் சொல்லல, சுடு தண்ணி விட்டு விட்டு அதை ஒருக்கா கிண்டி பார்த்து தான் புட்டுக்கும் மா குழைக்க வேணும். ஸோ இது எங்கிட்ட ஸ்ரீலங்கன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் புட்டை வைக்க தெரியாதாண்டு நிற்கிறீர்கள். ஸோ கீரை புட்டுக்காக தான் நான் இது செய்கிறேன். ஸோ இந்த அகப்பை பின்பக்கத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நிறைய ஒரே டைமில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சுடு தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ இந்த பதம் வரைக்க நாங்கள் கையால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அகப்பை பின்பக்கத்தாலேயே மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் கையாலே அந்த மெதுவாக சேர்த்து குழைக்கிற அந்த பதம் வராது. ஸோ அதனால் கையாலேயே மிக்ஸ் பண்ணலாம். இதை இறுக்கி அமர்த்தி குழைக்கக்கூடாது, மெல்ல குழைக்க வேணும். இப்போ இது அந்த டின் மில்கோட கப் எடுத்து மேல் விளிம்பை கட் பண்ணி வச்சிருக்குறேன். அந்த புட்டை கொத்துறதுக்கு இது மேலே நல்லா ஷார்ப்பாக இருக்கும், கை கவனமாக இருக்க வேணும். ஸோ எங்களில் சில பேர் இப்படியான கப் வேண்டி வச்சிருக்கணும் புட்டு கொத்துறதுக்கு, ஆனால் இது அவ்வளவு ஷார்ப் இல்லை. அதால் நானும் இதை அதுக்காக தான் வேண்டினான். எனக்கு அது சரி வர இல்லை, நம்மளுக்கு பழைய ஸ்டைல் தான், அதுதான் எனக்கு ஒத்து வரும். ஸோ இந்த இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக வரந்தனைக்கும் நாங்கள் இதை கொத்தி எடுத்துடலாம். ஊரில் புட்டு கொத்துறதுக்காண்டே சுளகு வேண்டி வச்சுருப்போம் எல்லாரும். ஆனால் இங்கே நாங்கள் வந்த ஸ்டார்டில் சுளகுகள் அதுகள் எல்லாம் கிடைக்காதால் இப்படியான அகலமான பாத்திரத்திலேயே கொத்தி கொத்தி எங்களுக்கு இதே பழகிட்டுது. இப்போ இதுக்கு செய்கிறபடிய சுளகண்டா நாங்கள் புடைச்சு கொள்ளலாம், ஆனால் இதுக்குள்ள புடைக்க முடியாதபடியே நான் எப்படி செய்கிறேன்டா அப்படி மேலே அரிச்சு அப்படி ஆட்டி ஆட்டி அரிச்சு செய்யக்குள்ள மேலே பெரிய பீஸுகள் வரும். ஸோ அதை கொஞ்சம் அரிச்சு எடுத்துட்டு அதை திரும்ப அப்படியே ஒரு சைட்டுக்கு இழுத்துட்டு ஸோ அதை புறம்ப அப்படியே வச்சு அதையே கொத்திடுவேன். இப்போ சேம் தான், அதே மாதிரி 2-3 தடவை அப்படி அரித்து அந்த பெரிய பீஸுகளை இப்போ கொத்தி எடுத்துடலாம். இந்த கீரை புட்டுக்கு கோதுமை மா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும், அரிசிமா கலந்தா அவ்வளோ டேஸ்ட் இல்லை. இப்போ நான் எல்லாம் செய்து முடிச்சுட்டேன், அதெல்லாம் கொத்தியாச்சுது. இப்போ அதே ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ கீரை எடுத்துடலாம். கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையாக எடுக்க வேணும், ஃப்ரோசன் கீரை அதுகளெல்லாம் சரி வராது. ஸோ அதனால் நல்ல ஃப்ரெஷ் கீரை எடுத்து கழுவி போட்டு காய வச்சிருக்கிறேன் நான். ஏனெண்டா அந்த தண்ணி வடிகைக்கு அதுக்கு போய்க்க புட்டெல்லாம் குழஞ்சிடும். ஸோ நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நல்ல சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். காய வைக்க வேணுமெண்டா வெயில் எல்லாம் காய வைக்கக்கூடாது, ஜஸ்ட் கழுவி போட்டு ஒரு சைட்லேயே அப்படியே தண்ணி வடிய அதை ஊற்றிட்டு நல்லா அந்த இலைகளெல்லாம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கொண்டா சரி. ஸோ இதை இப்போ நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணி விட வேணும். ஸோ அந்த கீரைன்ற காம்போட இருக்கைக்கெல்லாம் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், இது தனித்தனி இலையாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கீரை புட்டு சாப்பிட வேணுமெண்டா எல்லா கஷ்டத்தையும் செய்து தான் ஆக வேணும். ஸோ அதனால் இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். கண்ண நாளாக உங்களுக்கு கீரை புட்டு அவிச்சு காட்டணுமெண்டு ஒரு ஆசை இருந்தது, இப்போ தான் அது நிறைவேறி இருக்கு. இந்த கீரை புட்டு எனக்கு அக்கா தான் செய்து காட்டினவா. ஸோ அவாவோட இருக்குந்தனைக்கும் நிறைய நாள் சாப்பிட்டு இருக்கிறேன். இது இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ணின கீரை எல்லாத்தையும் இந்த கொத்தி எடுத்த கோதுமை மாவில் இப்போ ஆட் பண்ணிடலாம். அதோட தேங்காய் பூவும் இதோட போட்டுடலாம். இப்போ நீங்கள் நிறைய கீரை போடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் தேங்காய் பூவை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா அது தேங்காய் பூ கீரை எல்லாம் சேர்ந்துருக்கேக்கில் புட்டு குழஞ்சி வந்துடும். ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்ல வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா இடமும் அந்த கீரை எல்லா மாவோடையும் கலந்துருக்க வேணும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ அதுக்கு பிறகு இப்படி ஒரு ஸ்டீமர் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து புட்டி அப்படியே போட்டால் வந்து ஸ்டீம் வர இடைவெளி இருக்காது. ஸோ அது அவியாமல் இருக்கும். அதனால் இந்த தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இடியப்ப தட்டு. இடியப்பம் இதில் நாங்கள் வட்டமாக புழிஞ்சு தான் ஸ்டீம் பண்ணுறோம். நாங்கள் இது வந்து எல்லா ஸ்ரீலங்கன் வீட்டையும் இந்த பொருள் கட்டாயம் இருக்கும். இடியப்ப உரல் அண்ட் இடியப்ப தட்டு. ஸோ அதை வந்து நான் நடுவில் வச்சிடுறேன். என்னென்னா அதால் வந்து அந்த ஆவி மேலே வரைக்குள்ள புட்டு சீக்கிரமாகவே நல்லா அவிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ அதில் வந்து இதில் 2 புரிவை நான் அவிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு புரிவை நான் இந்த பரப்பி போட்டுட வேணும். இல்லைண்டா அந்த ஒன்றோட அப்படியே இருந்தால் அந்த ஸ்டீம் பெற கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ அந்த ஸ்டீமரோட சேர்ந்த இந்த சட்டி தான் அது வந்து நல்லா தண்ணி கொதிச்சிட்டுது. இப்போ அதில் வச்சுட்டு இதை வந்து இப்போ மூடி விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி போதும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது புட்டு. ஸோ இப்போ இதை வந்து நான் இறக்க போகிறேன். இந்த ஸ்பூனால் அப்படி கிளறி பார்க்கலாம் அவிஞ்சிட்டு தாண்டு. இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு ஹொட் பேக் அந்த பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். என்னடா நான் சாப்பிட இது இந்த பாத்திரத்துக்காக நான் புட்டு போட்டு வச்சேன். என்னடா புட்டு வந்து கொஞ்சம் சூட்டோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடாக வச்சுருக்கோம் இந்த புட்டை. ஸோ பாருங்க இப்போவே பார்க்கவே தெரியுது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்குது. அது கீரை புட்டு இதே மாதிரி தான் வரும். ஸோ அதனால் தேங்காய் பூவை பார்த்து போடுங்க. என்னடா எல்லா கீரையும் தேங்காய் பூ நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி நிறைய போட்டால் குழஞ்சு போயிருக்கும். ஸோ சாப்பிட டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இதான் மூடி வச்சுட்டு நான் மிச்சத்தையும் அவிச்சுடுறேன். ஸோ மிச்ச புட்டு இன்னும் ஒருக்கா வச்சு இறக்கக்கூடிய புட்டு இருக்குது. சேம் தான். ஸ்டீமர் வந்து கழுவ தேவையில்லை. அதே இதுக்கே போட்டு கடைசியாக கழுவிக்கொள்ளலாம். இப்போ இதையும் வந்து நான் அவிச்சிடுறேன். ஸோ இப்போ செகண்ட் டைமும் அவிச்சு முடிஞ்சது. அதை இப்போ வந்து சேம் பவுலில் வந்து இப்போ மாற்றிடலாம். ஸோ இந்த புட்டுக்கு வந்து எண்ணத்தோட சாப்பிடலாமன்று ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து எங்கண்ட ஸ்ரீலங்கன் அரைக்கிற சம்பல் மட்டும்தான். வேறு ஏதோடையும் இதை சாப்பிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அவ்வளோத்துக்கு டேஸ்டாக இருக்காது. இந்த சம்பல் எல்லாரும் கூட நாங்கள் இது அரைக்கிற ஒன்று தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ வந்து இதில் இந்த கப் எடுத்துடுறேன். இந்த கப்பில் வந்து இப்போ நான் ஒரு சின்ன இஞ்சி எடுத்து இதை அதில் முதல்ல ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து 3/4 ஒரு பங்கு ஒரு வெங்காயம் இது போதும். அதையும் வந்து இப்போ கட் பண்ணி போட்டுருவேன். பெரிய துண்டா போட அரைபடாமல் இருக்கும். அதனால் வெங்காயத்தையும் இப்போ நல்லா கட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையாக நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துடுறேன். உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா உரைப்பு போடலாம். எனக்கு இது போதும். 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட உங்களுக்கு ஏற்ற உப்பை ஆட் பண்ணுங்க. அதோட ஒரு கொஞ்சம் கறிவேப்பிலை. ஸோ அதுக்கு பிறகு புட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிச்ச தேங்காய் பூ வச்சுருக்கிறேன். அதை இதில் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி கொண்டிருக்க தான் எனக்கு கொஞ்சம் புரிய வலிக்கிறது. இந்த பவுலில் இவ்வளோ சம்பளம் அரைக்க முடியாதுண்டு. ஸோ இப்போ வந்து இதுக்கு அடுத்த சைஸ் உள்ள பெரிய கப்பை எடுத்து இப்போ மாற்றிடலாம். எடுக்கே யோசிச்சேன்னா இது காணாமல் வருமோ தெரியல அப்படின்ட்டு அப்படி இருந்து ஓகே ட்ரை பண்ணலாம்ன்ட்டு எடுத்தால் அது உண்மையிலேயே அது காணாது தான். ஸோ இப்போ வந்து பெரிய பாத்திரத்தில் பெரிய கப் எடுத்து இப்போ மிச்ச தேங்காய்ப்பையும் போட்டு ஒரு சின்ன பீஸ் லெமன் இதையும் போட்டு நான் இப்போ அதில் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து இந்த சம்பலை வந்து அரைச்சிடலாம். இதுக்கு வந்து நான் தாளிக்க போகிறதில்ல. ஏனெண்டா எனக்கு தாளிக்கிறது பெருசாக விருப்பம் இல்லை. இப்படியே சாப்பிட்றது தான் எனக்கு இதில் பிடிக்கும். கடுகாதல் போட்டு தாளித்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு இதுதான் என்னுடைய விருப்பம். ஸோ அதனால் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இதை. ஸோ இது இப்போ அரைச்சி முடிஞ்சுது. நல்லா பட்டை அரைச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த சம்பலை வந்து நான் இன்னொரு பவுலுக்குள்ளே மாற்றி விட்டுறேன். இதே ரெசிபியோடு செய்யுங்க. இந்த சம்பலை நல்ல டேஸ்டாக இருக்கும் இது. இப்போது நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். வேறு கறியோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது. ஆனால் இதுக்கான இது வந்து சேர்த்து சாப்பிடக்கூடியது நம்ம ஊர் சம்பல் தான்.
ஸோ அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா அப்புறமா இதை நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போ ஊருக்கு போனாலும் அக்கா எனக்கு இது செய்து தருவா, ஆசையாக சாப்பிடுவேன்னு இல்லை. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு அதுக்கு பிறகு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருந்ததுண்டு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்சி.